ஹாய், ஐம் ஸ்ரீராம். நானும் ஒன் ஆஃப் த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். அண்ட் என்னோட டார்கெட்டும் 2027 கம்மிங் 2027 தான். அண்ட் என்னோட 350 டேஸ் ஆஃப் மை யூபிஎஸ்சி ஜேர்னியை வந்து நான் ஸ்ரீராம் இன்ஸ்பயர்ன்ற ஒரு ஐடியில் வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அரௌண்ட் இன்னையோட அது ஒரு 25 டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னுடைய டாக்குமெண்ட் பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன் பிட்வீன் இந்த பீரியடில் 25 டேஸ்க்குள்ளே எனக்கு நிறையா டிஎம்ஸ் வந்துச்சு, நிறையா டெக்ஸ்ட் வந்துருந்துச்சு. லைக் ஹவு டு ப்ரிப்பேர் யூபிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி எப்படி படிக்கணும், அண்ட் படிக்க தெரிஞ்சாலும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதோடைய எக்ஸாம் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. அண்ட் நிறைய பேரால் இன்ஸ்டியூட்டும் ஜாயின் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறையா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், ஒய் வி காண்ட், நம்ம வந்து ஏன் அந்த நம்ம படித்த விஷயத்தை வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரணும்னு முடிவு எடுத்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் யூபிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சினா என்ன, அதோடைய எக்ஸாம்ஸ் எப்படிலாம் இருக்கும், நம்ம இந்த வீடியோஸை வந்து எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த இன்ட்ரோடக்ஷன் நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட், வாட் இஸ் யூபிஎஸ்சி? ஸோ நம்மளுக்கு தெரியும் யூபிஎஸ்சி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது, அண்ட் அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கான விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு தெரியணுன்றதாக நான் கிளியர் கட்டாக அந்த எக்ஸாமுடைய மாடலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரீன்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து மெயின்ஸ். தேர்டு வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆர் இன்டர்வியூன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிலிம்ஸ் தான். ப்ரிலிம்ஸ் வந்து 2ஆக பிரியும். ஜென்ரல் ஸ்டடீஸு ஜிஎஸ் அண்ட் சிசேட். ஸோ சிசேட் நம்ம கிளியர் பண்ணால் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு சொல்லலாம். பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இந்த பேப்பர் 2 இதில் நம்ம குவாலிஃபை நேச்சர் சொன்னோம் இல்லைங்களா, இதில் வந்து நம்ம அரௌண்ட் 33% எடுக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு 27 + கொஷின்ஸ் 80க்கு கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா வந்து ப்ளஸ்ஸு 27 + கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா 80 கொஷின்ஸில் நீங்கள் வந்து இந்த சிசேட் பேப்பரை கிளியர் பண்ணிடலாம். இதை கிளியர் பண்ண உடனே நம்மளுக்கு ஜிஎஸ் 1 வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களோட கட் ஆஃப் பொறுத்து, ஓபிசி அண்ட் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் பொறுத்து அவங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அந்த மார்க்ஸ் அதிகமாக அரௌண்ட் எப்படி இருந்தாலும் ஒரு 80+ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த பேப்பர் 1 கிளியர் பண்ணி நம்ம மெயின்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ இப்போ மெயின்ஸ் பற்றி பார்க்கணும். மெயின்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னன்ட்டு இப்போ ப்ரிலிம் கிளியர் பண்ணுவாங்க, மெயின்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ மெயின்ஸில் மொத்தம் 9 பேப்பர்ஸ் வருவோம். இதில் பேப்பர் 1 அண்ட் 2 இது வந்து இதில் ஆர்டர் மாறி நான் சொல்லியிருப்பேன். லைக் சில பேர் பேப்பர் 1 எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, சில பேர் பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆர்டர். பட் நான் புரியணுன்றதுக்காக இந்த 9 பேப்பர்ஸை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஆர்டரில் போகிறேன். பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ். அதில் வந்து பேப்பர் 1 வந்து நீங்கள் வந்து எனி லாங்குவேஜ், லைக் வந்து நம்மளுடைய தாய்மொழியாக தமிழாக இருக்கட்டும் ஆர் தெலுங்கு இது ஒன்றா எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ தமிழ்னு எடுத்துக்கிறேன். இது ஒன்று பேப்பர் 1ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். 2 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இதில் எப்படி நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து சிசேட் வந்து ஒரு குவாலிஃபைங் நேச்சர்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இதோடைய ஸ்கோர்லாம் வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்க மாட்டாங்க மெயின்ஸ்க்கு. ஸோ இதான். இப்போ தேர்ட் பேப்பர் வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா ஜிஎஸ் 1ன்னு சொல்கிறேன். ஜிஎஸ் 1. 4 வந்து ஜிஎஸ் 2. 5 வந்து
GS3, 6 வந்து GS4, 7 and 8 வந்து ஆப்ஷனல், 9th வந்து எஸ்ஏ. ஓகே, ஸோ இதில் GS1 இதை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, இதில் இந்த GS1ல் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, இந்தியன் சொசைட்டி. ஸோ இது வந்து GS1. இந்த GS1ல் இந்த 3 பேப்பர்ஸ் தான் நம்ம எழுதுவோம் இன் மெயின்ஸில். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிட்டன், இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு. ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ், மெயின்ஸ் வந்து ரிட்டன் எழுதுவோம். அது வந்து ஒன்லி 1 வேர்ட்ஸ் அது மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். 15 மார்க் 20 மார்க்ஸ் வச்சுன்னா நம்ம எழுதுவோம். அண்ட் GS2 வந்து பாலிட்டி. GS2ல என்னென்ன சப்ஜெக்ட்னா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், IR அதான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சொல்லுவாங்க, அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே ஓகே, அண்ட் இது வந்து GS2 உடைய சப்ஜெக்ட்ஸ். GS1 இது வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, இந்தியன் சொசைட்டி. GS2 அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ஸில் நம்ம என்னென்ன படிப்போம்னா மெயின்ஸுக்கு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், IR வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ். GS3 இது வந்து எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக். அது கூட வந்து பேசிக் சயின்ஸும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், லைக் கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதெல்லாம். அண்ட் என்விரான்மெண்ட் எக்காலஜிஸ், என்விரான்மெண்ட் எக்காலஜிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அதான் அதில் போயிடுச்சு, லைக் இன்டர்னல் செக்யூரிட்டி. என்விரான்மெண்டல் எக்காலஜிஸ் முடிச்சிட்ட பிறகு சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்டல் எக்காலஜிஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுடைய இந்தியாவுடைய செக்யூரிட்டியை பாதுகாக்கிறது எப்படி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்கும், இன்டர்னல் செக்யூரிட்டிஸ். இது வந்து GS3. அண்ட் GS4 வந்து எத்திக்ஸ். லைக் வந்து ஒரு தனி மனிதனுடைய மோரல் அண்ட் இன்டெகிரிட்டி, அவன் எப்படி நடந்துக்கணும், சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும், ஒரு மனுஷனை நம்ம இதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும், இதை மாதிரி டாபிக்ஸ் தான் எத்திக்ஸ், மாரல்ஸ். இது வந்து GS4. அண்ட் ஆப்ஷனல் பேப்பர் 7 and 8 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் நான் வந்து சோஷியாலஜி சூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, லைக் ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி, ஈவன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, இதில் இருக்க சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள் மேக்ஸில் வந்து ரொம்ப நல்லா பண்ணிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸும் இருக்குது. அது இன்ஜினியரிங் இருந்தால் இன்ஜினியரிங்ஸில் உங்களுக்கு இப்போ எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போனீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடோ அந்த இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்டை நீங்கள் ஆப்ஷனலாக சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து 250 மார்க் அது பேப்பர் 1, 2 ஆப்ஷனல்லே இருக்கும். ஸோ நீங்கள் 2 எழுதுவீங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இன் ஆப்ஷனல்ஸு. அதெல்லாம் 7 and 8 நான் கன்சிடர் பண்ணுறேன். அதை லாஸ்ட்டு வந்து எஸ்ஏ. இது வந்து ஜென்ரல் டாபிக்ஸாக இருக்கும், அதிகமாக வந்து உமன் இஷ்யூஸு அண்ட் அந்த மாதிரி டாபிக்ஸாக தான் இருக்கும் எஸ்ஏஸ். ஸோ இதுதான் ஓவராலாக யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எப்படி நடத்துகிறாங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ் இப்படி இருக்கும். அந்த மெயின்ஸில் 9 பேப்பரு, அதில் வந்து 9 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 பேப்பரில் 2 பேப்பர் வந்து குவாலிஃபைட் நேச்சர், அது லாங்குவேஜ். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி GS1, GS2, GS3. இந்த GS1, GS2, GS3யில் இருக்க சப்ஜெக்ட் தான் ப்ரிலிமினரியில் வந்து 1 வேர்ட்ஸாக நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பாக நம்ம அட்டன் பண்ணுறோம்.
ஸோ அதனால தான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்கேட்டட் அப்ரோச் நம்ம படிக்கணும். லைக் வந்து படிக்கும்போது மெயின்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நோட்ஸ் மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே மெயின்ஸ் ஓரியன்டாக நம்ம போகணும். பட் அது மூலிமா நம்ம ப்ரிலிம்ஸையும் கிளியர் பண்ணுற அளவுக்கு படிக்கணும். ஆனால் அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கூடையும் நம்ம இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணக்கூடியது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இது கூட கண்டிப்பாக எல்லாத்துக்கூடையும் சேர்த்துக்கணும். அது ஓரியன்டாக போகணும். அந்த ஓரியன்டாக எழுதுனா அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நம்ம மெயின்ஸையும் அப்ரோச் பண்ணணும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் ப்ரிலிம்ஸ்லேயும் கொஷின்ஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ இதுதான் அதோடைய ஓவர்வியூ. இதோடைய யூபிஎஸ்சினா என்ன, யூபிஎஸ்சி எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம்ஸ்லான்ட்டு. இந்த ரெண்டையும் முடிச்சிட்ட பிறகு டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ போயிடுவீங்க. அண்ட் இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 275 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த மெயின்ஸு ப்ளஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து 2025 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். ஆனால் யாருமே இதில் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தது கிடையாது. எல்லாருடைய ஹையஸ்ட் மார்க்கே 900 800 இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய ஓவரால் ஸ்கோரே. ஸோ இதான் வாட் இஸ் யூபிஎஸ்சி அண்ட் அது எப்படி போகிறோம், எப்படிலாம் கொஷின்ஸ் பேப்பர்ஸு எப்படிலாம் நம்ம எழுதுவோம் இந்த யூபிஎஸ்சி பற்றி. அண்ட் நான் வந்து எப்படி கிளாஸ் எடுக்க போகிறேன் அண்ட் எப்படி நடத்துகிறேன்றதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுகிறேன். அண்டு இன்றைக்கி வந்து நான் டைம் இல்லாததுனால நான் அப்படியே வீட்டிலே இந்த ரூம்லேயே வச்சு எடுக்கிறேன். பட் டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் அவுட்டோர் லைட்டிங் தெரியுது, லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ டைம் இருந்துச்சுன்னா நான் ஏர்லி மார்னிங் நான் எழுந்திருவேன். ஸோ அந்த 6 to 7 அந்த சன்ரைஸ் அப்போ நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன் நான் என்னுடைய டெரேஸில். ஒன் செகண்ட் நான் அதை வந்துடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த மெயின்ஸ் இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை படித்தாலே நம்ம வந்து ப்ரிலிமினரியும் கவர் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா ப்ரிலிம்ஸில் வந்து அந்த மெயின்ஸோடைய சப்ஜெக்ட் தான் ப்ரிலிம்ஸில் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ அந்த முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு நான் சொல்கிறேன். GS 1 இது நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஏன்ஷியன்ட், மெடிவல், art and culture and modern history and வந்து போஸ்ட் இந்தியா லைக் வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது இதில் தான் இருக்கும். போஸ்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இதுதான் ஹிஸ்ட்ரியோடைய ப்ராட் வியூ. இதில் தான் நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று இதுலேருந்து தான் நம்ம லைனாக போவோம். அண்ட் செகண்ட் வந்து ஜியோகிராஃபி வந்து இன்னும் நல்லா டீட்டெயிலாக பண்ணலாம். லைக் வந்து ஜியோமார்ஃபாலஜி, ஓஷனோகிராஃபி அண்ட் கிளைமட்டாலஜி
லைக் இந்த மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக ஜியோகிராஃபி அண்ட் மேப்பிங்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்தியன் சொசைட்டி, இதுதான் வந்து GS 1ஓட டாபிக்ஸ். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வேணுன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணாலும் ஓகே தான். GS 2 இதில் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி, கவர்னன்ஸ். நிறைய பேர் வந்து இது கூட சேர்த்து எடுப்பாங்க, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் சேர்த்து எடுப்பாங்க. பட் சேர்த்துமே நடத்தலாம், சேர்த்துமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை தனியாகனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ வந்து பாலிட்டி அண்ட் தனியாக கவர்னன்ஸும் நம்ம பார்க்கலாம். அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், இது வந்து இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா லைக் அப்படியே இது கூட கனெக்ட் ஆகிடும், இந்தியன் சொசைட்டி கூட வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், IRன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஸோ இதுதான் வந்து GS 2. அண்ட் GS 3 எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக். அப்புறம் என்விரான்மெண்டல் எக்காலஜி, disaster management. லைக் வந்து ஒரு சுனாமி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், லைக் அதை பற்றிலாம் அதில் இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி, இதுக்கு இந்த சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேசிக் சயின்ஸ் தெரியணும். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதையும் கவர் பண்ணுறேன். ஸோ இதான் மெயின் டாபிக்ஸு, இதுதான் ப்ராட் டாபிக் ஆஃப் GS 1, GS 2 அண்ட் GS 3. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தமாக படித்தா ப்ரிலிமினரி கிளியர். ஸோ இதான். அண்ட் GS 4 இது எத்திக்ஸ். ஸோ இதுதான் ஓவரால். அண்ட் சொன்ன மாதிரி லைக் வந்து எஸ்ஏவும் அண்ட் ஆப்ஷனல்ஸும் அது நம்ம தான் இன்புட் போடணும். அது நம்ம இதெல்லாம் வச்சு நீங்கள் எழுத கற்றுக்கிட்டா எஸ்ஏ கிளியர்டு. அண்ட் ஆப்ஷனல் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஆப்ஷனல்ஸ் இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இது இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்டோ. சில பேருக்கு வந்து ஹியூமன்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆனாங்க, அவங்க எப்படிலாம் உருவானாங்கன்னு அந்த சிலபஸ் படிப்பாங்க. அது படிக்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் அவங்களோட ஆப்ஷனலாக இருக்கும். எனக்கு வந்து சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன். எப்படி நம்ம வந்து ஒரு 2-3 பீப்புள்ஸ் 3 to 4 பீப்புள்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு விஷயத்த பேசும்போது அதுக்கு நேம் வேறு ஒரு நேம் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு சொசைட்டி பற்றி தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன். அதனால் ஈவன் அது பீப்புள்ஸையுமே கூட கனெக்ட் ஆகுது, ஆந்த்ரோபாலஜியும் லிங்க் ஆகும் அந்த சப்ஜெக்ட் கூட. ஸோ அதனால் நான் சோஷியாலஜி சூஸ் பண்ணேன். ஈவன் எப்படி ஒரு ஆப்ஷனலை சூஸ் பண்ணுன்ற ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்ஷனல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா GSன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிஃபெண்டர். நம்ம எப்படி சொல்லலாம், டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு GS யூஸ் GS வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆப்ஷனல் தான் வந்து அட்டாக்கரே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னா நம்மளுடைய நம்ம அட்டாக் நல்லா கரெக்டாக பண்ணணும். அதுக்கு வந்து ஆப்ஷனல் நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் ஆப்ஷனல் நல்லா கரெக்டான ஆப்ஷனலாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆப்ஷனலை எப்படி சூஸ் பண்ணலான்றதுக்கு ஐடியா வந்து நான் என்ன சொல்ல வருவேன்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் இருக்கணும், அண்ட் லெக்சரர்ஸ் அவைலபிளாக இருக்கணும், அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அதிகமான ரிப்பீட்டேட்டிவ்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஜெக்ட் வந்து ஓரளவுக்கு தியரியாக ஈஸியாக இருக்க மாதிரி சப்ஜெக்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஆப்ஷனல்ஸை அந்த ஒரு 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசோர்ஸஸ் இருக்கணும், வீடியோ லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்கணும், அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரிப்பீட்டேட்டிவ்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி அப்ரோச், ஏன்னா டைனமிக்கலாக இருக்கும் சில சப்ஜெக்ட்ஸ்லாம். ஸோ சோஷியாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்டாக இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் சோஷியாலஜி சூஸ் பண்ணேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதை ஆப்ஷனலாக சூஸ் பண்ணுங்கள். மேபி எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சோஷியாலஜியுமே நான் வந்து எடுப்பேன். ஏன்னா அது ரொம்ப பெருசு, நான் அதையுமே வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட்
அப்கமிங் கிளாஸஸ்லாம் வந்து நான் எப்படி எடுப்பேன்னா லைக் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு அதில் நம்ம 1 எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு டே வந்து ஹிஸ்ட்ரி நான் எடுப்பேன். ஃபஸ்ட்டு இது இப்போ எப்படி நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருவேன். லைக் ஹிஸ்ட்ரினா என்ன, ஹிஸ்ட்ரி எப்படி நம்ம பிரிப்போம், அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் உள்ள வருவேன், மெடிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மாடர்ன், போஸ்ட் வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒன்னொன்றுத்தையுமே கவர் பண்ணுவேன். ஸோ நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.